அந்த ரிப்போர்ட் கொடுங்க. God is great. டாக்டர் டாக்டர், அம்மாக்கு என்னாச்சு? உங்க அம்மாவுக்கு சர்ஜரிக்கு அவசியம் இல்ல, அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. டாக்டர், இட்ஸ் அன்பிலீவபிள். எப்படி நடந்துச்சு? காட்ஸ் கிரேஸ். இப்பதான் ஸ்கேன் ரிப்போர்ட் செக் பண்ணேன். உங்க அம்மாவுக்கு தலையில இருக்க ரத்த கசிவு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. டாக்டர், அம்மாவை பார்க்கலாமா டாக்டர்? இப்ப வேண்டாம், கண்ணு முழிச்சிட்டாங்க. நிறைய மெடிசன்ஸ் கொடுத்துருக்கதால கொஞ்சம் ட்ரௌசியா இருக்காங்க. அவங்க நார்மலாக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அப்ப நீங்க போய் பாருங்க. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? எல்லாம் கடவுளோட செயல். நீங்க கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மகேஷ், என் ரூம் கொஞ்சம் வாங்க. யா, நீங்க போயிட்டு இருங்க டாக்டர், நான் வரேன். அன்பு, நான் தான் சொன்னேன்ல உங்க அம்மா ஸ்ட்ராங்கான லேடின்னு. அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. தேங்க்ஸ் சார். ஹே, கம் ஆன் மேன், எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? சரி, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வரேன். சரி சார். யாரு ஆனந்தி? அன்புதே போன் பண்றாரு. அன்பு. ஆனந்தி, எங்க இருக்க? என்ன அன்பு, என்னாச்சு? அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க ஆனந்தி. அம்மாவுக்கு வந்த ரத்த கசிவு நின்றுச்சு. நெசமாத்தே சொல்றீங்களா அன்பு? ஆமா ஆனந்தி, இப்பதான் கண்ணு முடிச்சாங்க. டாக்டர் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனந்தி, என்ன ஆச்சு? அன்பு அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்களாம். நான் தான் சொன்னேன்ல அன்பு, அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு. ஆமா ஆனந்தி, உங்க எல்லாரோட நம்பிக்கை தான் அம்மாவை காப்பாத்திருக்கு. ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? பக்கத்துல கோவில்ல தான் இருக்கிறேன். நான் உடனே வாரேன் அன்பு. சீக்கிரமா வா. வாரேன். ரஜினா, காயத்ரி, நீங்க 2 பேரும் ஹாஸ்டலுக்கு போங்க. நான் போய் அன்பு அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், நாங்களும் வரோம். வேணாம் காயத்ரி, அவர் அம்மா என்னைய பார்த்தா கோவப்படுவாங்க. கோவத்துல ஏதாவது சொல்ல போய் நீங்க கூட இருக்கும்போது உங்களை ஏதாவது சொல்லிட்டா எனக்கு மனசு கஷ்டமா போயிடும். நீங்க வர வேணாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். உன் கால்ல காயமா இருக்கு ஆனந்தி, நீ மட்டும் தனியா எப்படி போவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் எப்படியாவது போய்க்கிடுவேன். நீங்க ஹாஸ்டலுக்கு போய் வார்டன் கிட்ட அன்பு அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஓகேடி, கோவில் கீழே வரைக்கும் வந்து உன் ஆட்டோ வாட்சை ஏத்தி விடுறோம். ஒரு நிமிஷம் இருங்க. சாமி, என் வேண்டுதல் வீண் போகல. அன்பு அம்மாவை காப்பாத்தி கொடுத்து என் வேண்டுதலை நிறைவேற்றிட்ட. உனக்கு கோடான கோடி நன்றி. மிஸ்டர் அன்பு, உங்க அம்மா உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, போய் பாருங்க. சரிங்க. ஒரு நிமிஷம், அவங்க கிட்ட எமோஷனலா எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் நார்மலா பேசுங்க. சரிங்க சிஸ்டர். அன்பு, அம்மா, அன்பு.
ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. மா, ஏம்மா அழற? நீ நல்லா இருக்கமா? நீ அப்பவே கூட வரேன்னு சொன்னடா. நான் தான் உன் பேச்ச கேட்காம போயிட்டேன். தப்பு பண்ணிட்டேன்டா. மா, என்னம்மா, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. எல்லாம் ஏன் தப்புதாம்மா, எல்லாம் ஏன் தப்புதான். நான் கீழே விழும்போது எங்க என் பிள்ளைங்களை அனாதையா விட்டுட்டு போயிடுவேணும்னு ரொம்ப பயந்துட்டேன்டா அன்பு. மா, உன்னை அப்படிலாம் போக விட்டுற மாட்டேம்மா. நீ இல்லாம நாங்க என்னம்மா பண்ணுவோம்? நான் தான் சாக போறேன்னு பயமுறுத்தினல்ல, அதுக்கு அந்த கடவுள் கொடுத்த தண்டனை தாண்டா இது. ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தா அது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் விஷயத்துல அது நிஜமாயிடுச்சுடா. அப்படிலாம் பேசாதம்மா, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ சரியாயிட்ட. இனிமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. நான் இனிமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்டா. என் பிள்ளைங்களை இனிமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அன்பு, இந்த இடம் வேணாம்ப்பா, எனக்கு இது பிடிக்கல. நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. போயிடலாம், கொஞ்ச நேரத்துல போயிடலாமா. டாக்டர் உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாமா? அன்பு, சொல்லுமா. என்னை இங்க கூட்டிட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? நேத்து தாம்மா அட்மிட் பண்ணோம், இன்னைக்கு நீ நல்லா ஆயிட்ட. ஏம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, யாரும் என் பக்கத்துல உட்காந்து உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அவங்க பேசுறது காதுல கேட்டு நான் கண் கலங்குறேன். அவங்க கிட்ட என் பசங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுதுப்பா. ஆனா சொல்ல முடியல, என்னால பேச முடியலையே தவிர இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுப்பா. ஆனா யாரு என்கிட்ட அதெல்லாம் பேசுனாங்கன்னு எனக்கு ஞாபகத்திலேயே இல்ல. அது நிஜமா கனவான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு பொண்ணோட குரல்பா. அன்பு, யாருப்பா அது? அதுமா, அது சொல்லு, யாரு என்கிட்ட வந்து பேசுனது? அம்மா, அது நம்ம யாழினிதாம்மா.